கர்நாடக மாநிலம்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன்ல ஸ்மோக் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லப்படுற நைட்ரஜன் பிஸ்கெட்டை ஒரு சிறுவன் வாங்கி சாப்பிட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு சிறுமி தன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கேக்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. கேக் கட் பண்ணிருக்காங்க. அந்த கேக்கு சாப்பிட்டதால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி காட்டன் கேண்டி அப்படின்னு அழைக்கப்படுற பஞ்சு மிட்டாய் இது ஒரு பக்கம் பேன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹே காய்ஸ், நைட்ரஜன் கேஸ் ஆபத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே சேர்த்துதான் நாம சுவாசிக்கிறோம். நம்ம லங்ஸ் தேவையான ஆக்சிஜனை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு மத்த கேஸ் எல்லாம் எக்ஸேல் பண்ணிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேஸ் குர்குரேல நீங்க வாங்கி பாத்திருப்பீங்க. அதெல்லாமே குவான்டிட்டி அந்த சிப்ஸோட குவான்டிட்டி கம்மியா இருக்கும். ஆனா பேக்கிங் பெருசாக்கி கேஸ் ஃபில் பண்ண மாதிரி பேக் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்மள ஏமாத்துறதுக்கு நாம யோசிச்சிருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. எதுக்கு அந்த அளவுக்கு கேஸ் ஃபில் பண்றாங்கன்னா அந்த சிப்ஸ் நமத்து போகாம இருக்கிறதுக்காக நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி பேக் பண்ணிருப்பாங்க. நைட்ரஜன் கேஸா இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது லிக்விடா மாறும் போதுதான் ப்ராப்ளம் உண்டாகுது. இப்போ இந்த சிறுவன் கேஸ்ல என்ன ஆயிடுக்குன்னா, ஒரு கப்ல 5 ஸ்மோக் பிஸ்கெட் போட்டு கொடுத்திருக்காங்க. அவன் ஒரே டைம்ல அந்த 5 பிஸ்கெட்டையும் வாயில போட்டிருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இரும்பல் அந்த பிஸ்கெட்டை துப்பி இருக்கான். அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, உடனே அவனுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து முதலுதவி எல்லாம் பண்ணி அவனை காப்பாத்திருக்காங்க. லிக்விட் நைட்ரஜன் அப்படின்றது சின்ன அளவு உள்ள போய் பெருசா விரிவடைஞ்சி வயிறு கிழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம், அது உயிருக்கு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி உணவு பாதுகாப்பு துறையில இருந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. குறிப்பா லிக்விட் நைட்ரஜன் மூலமா தயாரிக்கக்கூடிய பிஸ்கெட்டை உட்கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாப் மாநிலத்துல மான்வி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சிறுமி தன்னோட பர்த்டேக்காக ஆன்லைன்ல கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு டெலிவரியும் ஆயிருக்கு. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்து கேக் சாப்பிட்டு இருக்காங்க. கேக் சாப்பிட்டு 2-3 மணி நேரத்திலேயே எல்லாருக்குமே வாமிட்டிங், தலை சுத்துறது அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மான்வி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பெண் மட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. எக்ஸ்பைரியான கேக்க டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பேக்கரி ஓனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து அந்த கேக்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான சாக்ரின் அப்படின்னு சொல்லப்படுற இனிப்பு சுவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த சிறுமி இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. பொதுவாவே கேக், கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் சாக்ரின் கலப்பாங்க. அது பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகரிக்க செய்யும். அதனால சாக்ரின் பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சைட்ல இருந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க பாண்டிச்சேரியில காட்டன் கேண்டி அப்படின்னு அழைக்கப்படுற பஞ்சு மிட்டாயை தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா பஞ்சு மிட்டாயில அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிங்க் டைல கேன்சர் உருவாக்குற ரோடமைன் பி அப்படின்ற திரவியம் இருக்கிறதால பஞ்சு மிட்டாயை தடை செஞ்சிருக்காங்க. இப்படி நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுற நிறைய பொருட்கள் உடலுக்கு கேடானதா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகும்போது இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.